நான் சென்னையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எதனால் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சம்பவத்தில் வந்து அவங்க சைட்லேருந்து ரிப்ளை கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ வந்து பட் அதே அதே மாதிரி மாக்காப்பா, புகழ், கானா வினோத் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டடான ஒரு சேனல் வந்து கூட்டி இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா பத்தி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசிருக்கான். எப்படிங்க நீங்க அதை வந்து போடுறீங்க? நீங்க முதல்ல நேற்று அதிகாரிலேயே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிட்டத்தட்ட மாக்காப்பா வந்து மனம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு யாரோ ஒருத்தர் பண்ண தப்பால நான் வந்து இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு அதிகாலையில் வந்து நான் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு இது தேவையா அப்படின்னு. இது என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருக்கேன். என்னடா பேக்ரவுண்ட்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ ஒரு அர்ஜென்ட்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண முடியல, வெளியில் கடையில் வச்சு ஷூட் பண்ணிடுறேன். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாக்காப்பா, புகழ், பிற வந்து கானா வினோத் 3 பேர் வந்து ஸ்டேஷனில் ஆஜராயிட்டாங்க. நாளைக்கு 2 எபிசோடு எடுப்பாங்க. 2 நாள் வந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து அவர் வரல. அப்பல இருந்து அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நான் தான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவங்க தரப்புல இருந்து உள்ள நியாயத்தை வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திவாகர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மனைவியோட இருக்கிறீங்க அந்த சமயத்துல உங்களை கூட இருக்கிறவங்களை பத்தியோ இல்ல கூட வந்த பெண்கள் பத்தியோ யாராவது வந்து தவறாகவோ இல்ல வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்ல ஆபாசமாகவோ பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட இப்ப நடிக்கக்கூடிய ஒரு நடிகையை வந்து ஏடா மாதிரி பண்ற அப்படின்னு அது மாதிரி அவர் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட நீ இவ்வளவு நாள் வாழ்ந்துட்ட, அதாவது ஒரு நடிகையை இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து அட்டாகசன் ஒரு ஷோ பண்ணாரு. அங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழிவா வந்து பாத்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அவங்க கூட ஒரு நாள் வாழ்ந்துட்ட, என் கூட ஒரு நாள் வாழன்னு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கன்றாரு. இதனால வந்த பிரச்சனைகள் தான், பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது. இதுக்கு இப்போ நாங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கறதுல சரியான நியாயம் இருக்கு. இந்த மாதிரி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயம் பண்றான் அப்படின்னா சில பேர் வந்து கேள்வி கேட்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா புகழுக்கு போறாம வினோத் வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் மேல ஏற்கனவே அவருக்கு வந்து போறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. நீங்க வந்து என்ன செய்யணும்ங்கிறீங்க, நாங்க வந்து அவரை வந்து சொல்லி பார்த்தாச்சு, இது பண்ணி சொல்லி பார்த்தாச்சு, இது பண்ணியாச்சு, அவர் என்ன எடுத்தாலும் எங்களை வந்து அந்த ஒரு இந்த ரீதியான இதுலயே பாக்குறாரு. ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப கேவலமா ஒரு மாதிரி இதா பாக்குறது, அந்த மாதிரி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சமுதாய ரீதியா குப்பம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது. எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, சாதி பாகுபாடு எண்ணம். உண்மையிலேயே மாக்காப்பா எடுத்து வச்சிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் தான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வாட்டர்மெலன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த ஆரம்பத்துலேருந்து உள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவன் எதில் ரொம்ப தீவிரமாக இருப்பான்னு. 2 விஷயத்தில் தீவிரமாக இருக்கான். ஒன்று பொண்ணு, இன்னொன்று எதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு கேஸை பற்றி அவன் பேசியிருந்தது தெரியும். திருநெல்வேலியில் நடந்த அந்த கேஸை பற்றி பேசியிருந்ததுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ அதே விஷயத்த தான் வந்து இவன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பண்ணியிருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து, அதாவது இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரி சின்ன திரைம்பாங்க, சின்ன திரைக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இதாகாது, எடுபடாது. 2வது பொண்ணுங்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, என் கூட ஒரு நாள் வாழ, இப்படி எல்லாம் பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் மனைவி மேல போய் கையை போட்டு செல்லும், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க, யாருக்கா தான் போறேன். இதைத்தான் அவர் வந்து மாக்காப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாக்காப்பா வந்து குடிச்சிட்டு செட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ மது எடுத்துட்டு நீங்க வேலைக்கு போவீங்களா? உங்க தொழில் கொஞ்சமா இருப்பீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். மது எடுத்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? அன்னைக்கே சொல்லியிருந்தேன், ஒரு ஆள் குடிச்சிட்டு அந்த நம்ம மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள் எல்லாம் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா ஆல்கஹால் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஆல்கஹால் டிடெக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. ஓகேவா? அது வந்து மிகப்பெரிய ஐடி கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று உண்டு. இதில் வந்து இவன் எப்படி மாக்காப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி அவரே சொல்கிறார், 18 மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே இருக்கேங்க. 18 மணி நேரம் நின்றுட்டு இருக்கவன் குடிச்சிட்டு எப்படிங்க 18 மணி நேரம் நான் நின்றுட்டு இருக்க முடியும்? குழஞ்சி விழுந்துட மாட்டேன், நான் முழு போதையில் இருந்தேன் அப்படிங்காரு இவர். முதல்ல குடிச்சிட்டு எப்படிங்க வேலைக்கு உள்ளே விடுவாங்க, ஒரு செட்டுக்குள்ளே எப்படிங்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது மிகவும் நியாயமான கேள்வி. புகழ் பக்கத்தில் இருக்காப்ல, புகழ் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாப்ல, சார் அவர் எங்கேயுமே நடிக்க வாய்ப்பு இல்லை சார், அவரை சும்மா கூட்டு பண்ணிருக்காங்க சார். வந்து எல்லாரையுமே இழிவாக பேசினா நாங்கள் என்னங்க பண்ணணும்? எல்லாரையுமே இழிவாக பேசுறாரு. வந்து அந்த செட்டில் இருக்க எல்லாரையுமே அவர் மட்டும்தான் பெரிய இவர் மாதிரி எல்லாரையுமே இழிவாக பேசுறாரு அப்படின்னு.
ஸோ இந்த வாட்டர்மெலனோட இது என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் நின்றுருக்காரு தலைவர். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு வந்து புகழும் கானா வினோத்தும் ஆஜரானாங்க. பட் எந்த மன்னிப்பும் கேட்கல, பண்ண தப்ப வருந்தவும் கிடையாது. எனக்கு திருப்தியும் இல்லை. அதுவும் கானா வினோத்து, புகழ், மாக்காப்பா இவங்க 3 பேர் வந்து ஃபேமிலி மேன். ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவங்க தமிழ் புத்தாண்டை குடும்பத்தோடு கொண்டாடாமல் இப்படி ஒரு இதில் வந்து இவனால் அவங்க வந்து ஒரு இதை அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போ இவன் வந்து சிங்கிளு அப்படின்னு இவன் சொல்லிக்கிறான். ஆனால் நிறைய இதெல்லாம் வந்துச்சு இவன் மேரிடு அப்படின்னு. இவன் வந்து இப்படி இருந்துக்கிட்டு இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இவன் வந்து ஒரு ஷோவுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த ஷோவிலையும் சொல்லி இந்த மாக்காப்பா ஷோவில் இருந்து என்னை தூக்கிட்டாருன்னு அந்த ஷோ விவரத்தையும் சொல்லியிருந்தார். அந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி தவறுதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனதுனால தான் அவர் அந்த ஷோ விட்டு தூக்கியிருக்காங்க. என்னன்னா அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவர் தகாத வார்த்தைகள் பேசிக்கிறாரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. அதே விஷயத்தை தான் இங்கே வந்து பண்ணாரு அப்படின்னு புகழ் வந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தார். புகழ் சொல்கிறாரு, இல்லைங்க என்கிட்ட வந்து இவர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க அப்படி வந்திருக்கீங்க, நான்லாம் டேரெக்டாக வந்துட்டேன் அப்படி இப்படி என்கிட்ட வந்து ரொம்ப பேதாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் புகழ் சொல்கிறாரு. இதில் வந்து யார் மேலேயும் தவறு கிடையாது, திவாகர் மேலே தான் தவறு. இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு திவாகரை பற்றி நீங்கள் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க, அப்படி யாரும் காசு கொடுக்குறாருன்னா கொடுங்க. கரும்பு நீங்கள் கூலி கொடுக்குறேன்னு சொன்னாச்சுன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? திவாகரை திட்டுறதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னால் தாராளமாக கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏங்க யூடியூப் ரெவன்யூ தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. யூடியூப் ரெவன்யூ வந்து ஒன்றும் ரெகுலரெல்லாம் வராது, சரியா? இது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். இதில் வந்து அவன் காசு கொடுத்தான் இவன் காசு கொடுத்தான். இப்போ திவாகர் காசு கொடுத்தாப்புல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறானா? அவன் காசே கொடுத்தாலும் வேண்டாம் நீ போயிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு அதாவது ஐடியாலஜின்னு இருக்குது, புரியுதா? அந்த ஐடியாலஜிக்கு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் வழிய அவன் கொடுக்குற காசு கிடையாது. அதே மாதிரி அவனை திட்டுறதுக்காண்டி எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது, சரியா? பெரிய கட்சி தலைவரோ யாரோ இருந்தால் சரிங்களா, அவன் திட்டுற அளவு காசு கொடுத்து இது பண்ணுற அளவுக்குலாம் அவன் பெரிய எல்லாம் கிடையாது, சப்ப. ஓகேவா? நன்றி.